எல்லாருக்கும் வணக்கம் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன்ஸ் டூர் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். செந்தில் வந்து சொல்கிறாரு ஏதாச்சும் அவங்கள பண்ணியிருக்கணும் அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு அதிர்ச்சியில் வந்து எல்லாரும் உடஞ்சி போயிட்டோம்டா, அடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிடணும்னு கேட்குற. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கூப்பிட்டாங்கல்ல, எல்லாம் போகாமல் நம்ம வீட்டில் தான் பள்ளியாக கிடந்தாரு. அது இதுக்குதான் நம்ம வச்சு கழுத்து எடுக்கிறது தான் போல இருக்கு. அப்பா கோக்காரதான் தொட்டதுக்கெல்லாம் மாமா பிடிச்சி திட்டுட்டு தான் இருப்பார். ஆனால் நல்லது நினைக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவர்கிட்டயே தொழில் கட்டிட்டு இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. மகா மட்டமாக கேவலமான விஷயம் இல்லை. இந்த விஷயத்தெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு வானா போகலாம் அப்படின்றார் செந்தில். சரவணன் வந்து கேட்குறாரு எங்கே. செந்தில் சொல்கிறார் மாமா கடைக்கு தானே, போய் என்ன பண்ணுறது, ஒரு சட்டையை பிடிச்சி 4 கேள்வி கேட்டால் தான் என் மனசு ஆடையும் அப்படின்றாரு. பேச வேண்டியதெல்லாம் அம்மா அப்பாலாம் பேசிட்டாங்க, அதுக்காக நான் பேசாமல் இருக்கணுமே. சரவணன் சொல்கிறாரு மாமாவோட குணம் தான் உனக்கு தெரிஞ்சு போச்சுல, அப்படியே விட்டுறேன் இந்த விஷயத்த. அவர் நம்மளை ஏமாத்திக்காருன்னு சும்மா விட சொல்றியா அவரை. மனசு கேட்காம தான் உன்ட்டு பேச வந்தேன், அதுக்காக மாமா உன்னை சண்டை போட்டு மூட்டு விடுறதெல்லாம் இல்லைடா. சரவணன் வந்து சொல்கிறாரு போய் உன் வேலையை பாரு அப்படின்னு. செந்தில் சொல்கிறாரு எனக்கு இனிமேல் வேலை பார்த்தாலும் என் மண்டை வந்து ஓடவே ஓடாது, சொன்னா கேளுடா செந்தில் அப்படின்னு. போய் உன் வேலையை பாடுறா போடான்னு. செந்தில் வந்து சொல்கிறாரு என்னால் போக முடியாதுண்ணே, சாவி எங்கண்ணே எடுத்துக்கிட்டேன், சாவி கொடுன்னு அப்படின்னு கேட்குறாரு செந்தில். எதுவும் பேசாமல் வானே அப்படின்றாரு செந்தில். சரவணன் சொல்கிறார் டே செந்தில் சும்மா இருறா, எதுவும் பண்ணாமல் சும்மா இருறா அப்படின்றாரு. சரவணன் சொல்கிறார் டே செந்தில் சும்மா இருறா, எதுவும் பண்ணாமல் இருறா, அப்பாவுக்கு தெரிஞ்சால் ஏதாச்சும் சொல்ல போகிறாரா. அப்பா எனக்கு ஏதாச்சும் துரோகம் பண்ணால் சந்தோஷப்படுவாருண்ணே, உனக்கு தெரியுமா. கை கட்டி சிரிப்பார், அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அவருக்கும் 1008 பிரச்சனை இருக்குண்ணே. இருக்கட்டும்ண்ணே, அவருக்கு எதுவும் துரோகம் நான் சும்மா நின்றுட்டு பார்க்க முடியாதுண்ணே. கண்டிப்பாக நான் கேட்க தானே செய்வேன், என்னை தடுக்கவே தடுக்காதானே. இங்கே வந்து அவங்க அண்ணன் அவங்க பொறுக்கி குமார் எல்லாம் இருக்காங்கடா, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி விட்டு போயிடுவாங்கடா. தேவையில்லாமல் ஏதாச்சும் அடிக்கிறக்கலையாயிரும்டா, நம்மளுக்கு அது தேவையே இல்லை, பேசாமல் இருப்போம்டா அப்படின்றாரு. என்ன நடந்தாலும் பரவாயில்லண்ணே, கேட்காமலாம் என்னால் இருக்கவே முடியாது. சரவணன் சொல்கிறார் ஏதாவது பிரச்சனை ஆயிரும்டா, சும்மா இருறா பேசாமல் இருறா அப்படின்றாரு. இருக்கிற பிரச்சனையே நம்மளால எதுவும் பண்ண முடியல, இப்போ எதுக்குடா புது பிரச்சனையெல்லாம் கிளப்பி விட்ற அப்படின்னு. அப்பா அவன் மேலே கோவத்தில் இருக்காரு, வேறு ஏதாச்சும் கோவத்தை அதிகமாக இருக்குமே எதுவும் பண்ணிடாதடா தயவுசெய்து. சரி நான் சண்டையெல்லாம் எதுவும் பண்ணலை, கடையை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோமா. சரவணன் சொல்கிறேன் நீ சொல்கிறதுனா என்னால் நம்ப முடியாது. சொல்கிற நெசமாக தானே, கடையிலேருந்து அங்கே எம்புட்டு தூரம் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்துட்டு போவோண்ணே, அது கூட நான் செய்யக்கூடாதானே. வந்து வேறு வேலைக்கு போனதுனால எனக்கும் கடைக்கு சம்மந்தமே இல்லையானே. நீ எதுவும் டென்ஷன் ஆகுற, நானும் உன் கூட வந்துடுறேன். சரவணன் சொல்கிறாரு கடையை பார்த்துட்டு பேசாமல் நம்ம வந்துடணும்டா திரும்பி. என்னடா யோசிக்கிற, டக்குன்னு சரின்னு சொல்கிற. அப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவனே வந்து சொல்கிறாங்க எம்பிட்டு வேணுமோ அங்கே நடந்ததே யோசிக்கிட்டே இருக்கீங்களே. அப்போ சொல்லிட்டு இங்கே பாடுற, இனிமேல் அவங்க கூப்பிட்டாலும் அந்த வீட்டுக்கு நீ வந்து போவே கூடாது, யார்ட்டையும் பேச்சுவார்த்தை நீ வச்சிக்கவே கூடாது. நாங்களும் இருக்கோம், நம்ம வீடும் இருக்கோம் சரியா. ஏன் சித்தப்பா எல்லாரும் வந்து இம்புட்டு பேசுகிறோம், வாயே திறக்க மாட்டேறியே, பதிலாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறேன். சொல்கிறாங்க துக்கம் வந்து வாயில் வந்து தொண்டையை அடைக்குது, அதனால அவரால் பேச முடியல. சரவணன் வந்து சொல்கிறார் டேய் இதாண்டா மாமாவோட கடை. செந்தில் வந்து சொல்லிட்டு வண்டியிலேருந்து கீழே இறங்கினே. ஏன்னா இது இம்புட்டு பக்கத்தில் கடை இருக்குது, ஒரே தெருவில் வந்து ஒரே கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்கடா, இதனால நம்ம வியாபாரம் வந்து பாதியாக குறைஞ்சி போயிருமா. எல்லாம் குறையாது, நம்மளை நம்பி வர கஸ்டமர் வந்து நம்ம கடைக்கு தாண்டா வருவாங்க, எல்லாம் நம்பர் 1 ஐயக்கத்தானே. சரவணன் வந்து கேட்குறாரு என்னடா பண்ணுற, கடையை பார்த்தாச்சு வாடா கிளம்பும் அப்படின்றாரு. சரவணன் சொல்கிறாரு வாடா வண்டி ஏறுறா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் தூக்கிட்டு அதுக்கப்புறம் சட்டையெல்லாம் இறக்கிட்டு அப்புறம் வந்து சண்டைக்கு வந்து போகிறாரு செந்தில் வந்து. சரவணன் சொல்கிறாரு டேய் உன்னை கூப்பிட்டு தானே வந்தேன், இதெல்லாம் பண்ணாதடா சண்டையெல்லாம் போடாதடா அப்படின்னு சொல்கிறாரு. பழனி வந்து சொல்கிறாரு செந்தில் வாப்பா இங்க, மனுஷனையா நீ, இதுக்காக தான் கூடவே இருந்தியா, வெக்கமாவே இல்லை அப்படின்னு கேட்குற செந்தில். எல்லாரும் வராங்க, ஏய் எட்ரா கையை, யார் மேலடா கை வைக்கிற, இந்த ஆள் பண்ணுறதுக்கு வேற என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு செந்தில். இந்த பொழப்பை பொழைக்கிறதுக்கெல்லாம் நீ எல்லாம் என்ன மனுஷன்யா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பொழப்பு, நீ எல்லாம் சும்மாவே இருக்கலாம்யா இதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரவணன் கேட்குற செந்தில் மேலே கை வைக்கிற, எந்த தைரியம் இருந்தால் செந்தில் மேலே கை வைப்படா. குமாரப்பா சொல்கிறார் எங்கே வந்துட்டு என்ன பண்ணுறிய அப்படின்னு. செந்தில் வந்து சொல்கிறாரு இந்த எங்கள் குடும்பத்தை நீ கொண்டிருக்கலாம்ல இதுக்காகவே. குமாரப்பா சொல்கிறாரு அடுத்து அது தாண்டா நாங்கள் பண்ணவே போகிறோம், ஆய் மாமான்னு எம்பிட்டு பாசம் வந்தேன், என்ன எப்படி பண்ணிட்டேன்னு கேட்குறாரு செந்தில். குமாரப்பா சொல்கிறாரு அண்ணாங்கட்டி மரியாதை, உங்கள் மரியாதை குப்பையில் போடுங்கடா,
குமார் அப்பா சொல்கிறார், திருடன்னு ஒரு பட்டத்தை குத்திட்டி அதுதான் உங்கள் மரியாதையா வந்து கேட்குறாரு. நானும் அவரும் பேசும்போது நீ யாரியா குறுக்கால பேசுகிறதுக்கு. குமார் வந்து அதுக்கப்புறம் வந்து செந்தில் வந்து மூஞ்சி மேலேயே ஒரு வப்புன்னு வச்சுட்டாரு. செந்தில் சொல்கிறார், யார் மேலே கை வைக்கிறேன்னு. அப்புறம் திரும்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் வந்து. அதுக்கப்புறம் குமார் சொல்கிறார், என்னடா ஓவராக பண்ணுறிய அப்படின்னு கேட்குறாங்க. அதான் வீட்டு விட்டு தோர்த்துட்டிங்களா, அதுக்கப்புறம் என்ன கொண்டு எங்களை வந்து நிம்மதியாக இருக்கவே விட மாட்டீங்களா, இங்கே வந்து சண்டை போடுவீங்களா, என்னங்க பேசுகிறீங்க, பண்ணுறது வந்து நியாயம்னு உங்களுக்கு தோணுதா, வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க, கடைசி உங்கள் அப்பா கூட நின்று இருக்கணுமா. குமார் அப்பா சொல்கிறாரு, அப்படி கேளுமா, அப்பா வந்து எடுபடியாக வந்துடுறா. குமார் அப்பா சொல்கிறார், அவனே முன்னேறும் போது என் தம்பி முன்னேறவே மாட்டானாடா, போங்கடா அப்படின்றாங்க. சரவணன் வந்து சொல்கிறாரு, தேவையில்லாமல் எங்கள் அப்பா பற்றி பேசாதீங்க, அப்பா பற்றி பேசுவேன்டா, உங்கள் அப்பா எங்களுக்கு பண்ண துரோகம்டா, வந்து அப்படி தான்டா கேவலமாக தான்டா பேசுவோம் அப்படின்றாரு குமார். யோ பேசுகிறதுக்கு வாயே இருக்காது அப்படின்றாரு செந்தில். குமார் சொல்கிறாரு, உன் வாயை நான் பேத்துருவேன்டா. அப்படியே வந்து திரும்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. குமார் சொல்கிறாரு, சும்மாவே விட மாட்டான்டா, தின்னடா திமிர் பேசலாம் பேசுறீங்க. நீ வந்து சொல்கிறாரு, நிறுத்துங்கடா அப்படின்னு. நீ சொல்கிறாரு, என்னை வச்சு ஒரு சண்டை வேணாண்டா, போதுண்டா சாமி அப்படின்னு. செந்தில் சொல்கிறாரு, அப்படியே நல்லவன் மாதிரி நடிக்காத. செந்தில் சொல்கிறாரு, கூட இருந்துட்டு எம்புட்டு பெரிய ஆப்பு வச்சுட்டு போயிட்டேன், அப்பா எங்கள் குடும்பத்துக்கு அடித்த ஆப்பு விடவா என் தம்பி அடித்தான் உங்கள. செந்தில் சொல்கிறாரு, அட போயா நீ அங்கே. செந்தில் வந்து கேட்குறாரு, இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு கூச்சமே இல்லையாடான்னு. நீ சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு கூச்சமே இல்லைடா, பண்ணுறதுக்கு எனக்கு கூச்சமே இல்லைடா, இப்படி பண்ணுறதுக்கு. இப்போ வந்து என்னை என்னடா பண்ண சொல்கிற, அப்பா வந்து கடை நடத்துகிற இதே ரோட்டில் வந்து நானும் நடத்துவேன்டா, எனக்கு கூச்சமே இல்லைடா, இதுதான்டா என் திட்டமே, இதே தாண்டா உங்கள் அப்பாட்ட நினச்சி தாண்டா வேலை பார்த்தேன், தொழிலையும் கற்றுக்கிட்டேன்டா சேர்த்து, ஆசைப்பட்டு அவருக்கு எதிர்க்கே கடை நடத்தி அவர்கிட்டே நான் போட்டி ஆகிட்டேன்டா. விஷயம் உனக்கு துரோகம்னு தெரிஞ்சிச்சுன்னா அது அப்படியே இருக்கட்டும், பழனிவேல் துரோகியாகவே இருந்துட்டு போகிறேன்டா. என்னடா அந்த வீட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாமல் வீட்டை விட்டு துரத்துனாரு, என் கையால் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லிருச்சுல்ல, அதுக்கப்புறம் எதுக்குடா வந்துக்கிட்டு இங்கே வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கிறியே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எனக்கு வந்து வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, அப்போலேருந்து எனக்கும் வந்து உங்களுக்கு வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு பழனி. வியாபார நேரத்தில் பிரச்சனை பண்ணாமல் கிளம்பி போங்கடா அங்கே, அதான் சித்தப்பாவை சொல்கிறாருல, போய் கிளம்புங்கடா, வெளியில் போங்கடா இங்கேருந்து. குமார் சொல்கிறாரு, அப்பா சொல்கிறாரு, அதான் சொல்கிறான்ல கிளம்பி போங்கடா லுக்கை விட்டுட்டு. சரவணன் சொல்கிறாரு, என்ன மாமா அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி கொடுக்குறியே மாமா, என்னென்ன இந்த ஆளுக்கிட்ட என்னென்ன பேச்சு வந்து கிடக்குது, இவர் வந்து இங்கே எப்படின்னா வியாபாரம் நடத்துறாரு கடை நடத்துறாரு பார்த்துடலாண்ணா அப்படின்றாரு செந்தில். என்னத்தா கிழிக்கிறீங்க, நானும் பார்த்துட்றேன்டா, போங்கடா திருப்பி அதே விஷயத்த பேசிகிட்டே இருக்கிறிய, என்னடா திரும்பி பார்க்க, போங்கடா என் தம்பியே சொல்லிட்டான்ல இந்த பக்கம்லாம் வந்துடாதீங்கடா. செந்தில் வந்து சொல்கிறாரு, உனக்கு இருக்கியா ஒரு நாள், எனக்கு இருக்கு அப்படின்றாரு செந்தில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க.